ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனா சமையல். போன வாரம் லாக்டவுனுக்காக நான் வந்து மண்டே டு ஃப்ரைடே சீரீஸ் மாதிரி குழம்பு வெரைட்டிஸ் காட்டியிருந்தேன். நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி இந்த வாரம் மண்டே டு ஃப்ரைடே கண்டினியூஸ் எபிசோட்ஸாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் காட்டலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதுவும் லாக்டவுனுக்கு ஏற்ற மாதிரி. ஜென்ரலாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது வந்து நிறைய வெஜிடபிள் இன்கார்பரேட் பண்ணி பண்ணுவோம். ஆனால் இந்த லாக்டவுன் சீசனுக்காக வந்து வெறும் அரிசி, பருப்பு இந்த மாதிரி பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஸ்டாக் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த வகையில் முதல் ரெசிபி நம்ம பார்க்க போகிறது லாக்டவுன் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நம்பர் 1, ரவா பொங்கல். ஜென்ரலாக வந்து பொங்கல் பிடிச்சி ரசித்து சாப்பிட்றவங்களுக்கு வந்து இது வந்து இன்னொரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். வெண்பொங்கலில் வந்து அரிசி சேர்த்து செய்கிறதுனால ஓரளவுக்கு ஹெவியாக இருக்கும், நல்ல திம்முன்ட்டு கூட இருக்கும். மதியம் லஞ்சை ஸ்கிப் பண்ணுற அளவுக்கு ஹெவியாக இருக்கும் அப்படின்னா பார்த்துக்கோங்க. ரவா பொங்கல் வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் லைட்டராக இருக்கும். நல்லா அந்த மிளகு ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு தூக்கலாக அதுக்கு மைல்டாக தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. ஸோ லாக்டவுன் ரெசிபி நம்பர் 1 ரவா பொங்கல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ரவா பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள்: பாம்பே ரவா வந்து 1 கப் அப்படிங்கும்போது பாசிப்பருப்பு வந்து 1/2 கப்பு. உங்களுக்கு வந்து பருப்பு ஜாஸ்தி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த குவார்ட்டர்லேயும் ஹாஃப்லேயும் நடுப்பில் போட்டுக்கலாம். ஆனால் நான் வந்து 1:1/2 அப்படிங்கிற ரேஷியோவில் எடுத்திருக்கேன். தாளிப்புக்கு தேவையானது வந்து 1 டீஸ்பூன் சீரகம், 1 இன்ச் இஞ்சி வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு 5-6 முந்திரி பருப்பு, ஆர் இஃப் யூ லைக் இன்னும் ஜாஸ்தி கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், நெய் வந்து ஒரு கிட்டத்தட்ட 1-2 டேபிள் ஸ்பூன் அளவு, தேவையான அளவு உப்பு. அவ்வளோதாங்க ரவா பொங்கலுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ முதல்ல ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகினதுக்கு அப்புறமா பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். மீன்வைல் இங்கே குக்கரில் வந்து ஆல்ரெடி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அது வந்து இப்போ நான் ஆன் பண்ணி விட்டுடுறேன். தண்ணி வந்து சூடாகிட்டு இருக்கட்டும். நம்ம பாசிப்பருப்பு வறுத்து அதுக்கப்புறமா வந்து குக்கரில் வைக்கும்போது இன்னும் நல்லா மணக்க இருக்கும் பொங்கல். ஸோ பாசிப்பருப்பு வந்து லைட்டாக செவக்க ஆரம்பித்தாச்சு. நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது இந்த பாசிப்பருப்பில் வந்து தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றின பிறகு நம்ம குக்கரில் இறக்கி வச்சுட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் விட்டுடலாம். 3 விசில் வரட்டும். மீன்வைல் நம்ம இதே பேனை ஹீட் பண்ணிக்கலாம். இன்னொரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் உருகினதுக்கு அப்புறமா இந்த ரவையை சேர்த்துக்கலாம். ரவாவுடைய பச்சை வாசனை போயிட்டு நல்ல ரோஸ்டட் ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். ஸோ ரவை பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரௌனிங் வந்துட்டுருக்கு. நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இது வந்து ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மீன்வைல் விசிலும் ரெடி ஆகிட்டுருக்கு குக்கர்லேருந்து. ஸோ இந்த ரவை வந்து நல்லா ஆறட்டும். மூணு விசில் வந்தாச்சு. நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது இந்த மாதிரி ஒரு பெரிய கடாயை ஹீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். தாளிப்புக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவு. நெய் உருகினதுக்கு அப்புறமா சீரகம், இஞ்சி வந்து நல்லா அந்த பச்சை வாசனை போயிட்டு நல்ல ரோஸ்டடாக ஆகட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கிறேன். அடுத்தது வந்து முந்திரியை சேர்த்துக்கலாம். முந்திரி வந்து லைட்டாக செவக்க ஆரம்பிச்சாச்சு. அடுத்து வந்து மிளகுத்தூளை சேர்த்துக்கலாம். பெருங்காயம். நான் வந்து மிளகு தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து தூள் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா முழு மிளகு கூட சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே மஞ்சள் தூளை சேர்த்துக்கிறேன். இந்த கப்பால் தான் நான் வந்து ரவையை அளந்தேன். ஸோ அதனால் இதே கப்பால் ஒரு 2 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். அடுத்து இந்த ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகிடுச்சு. பருப்பு வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். இப்போது இந்த பருப்பு வந்து இந்த கடாயில் சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்க்குறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பொடி உப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி வந்து லேசாக கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இப்போ ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சிடலாம். ரவை சேர்க்கும்போது ஃப்ளேம் வந்து கொஞ்சம் சிம்மில் இருந்து அதுக்கப்புறமா கண்டினியூஸாக கிளறது வந்து சேஃபு. கொஞ்சம் கொஞ்சமாக ரவை சேர்த்துக்கிட்டே வந்து நம்ம ஸ்டிர் பண்ணிக்கிட்டே வரலாம்.
கண்டினியூஸாக ஸ்டர் பண்ணிக்கிட்டே வாங்க. ஏன்னா ரவையில் வந்து நம்ம நெய் போட்டு தான் வறுத்துருக்கோம், கட்டி தட்டாது. ஆனாலும் வந்து ஃப்ளேம் சிம்மில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சேஃபு. இப்போ ஃப்ளேம் வந்து மாட்ரேட்லேயே இருக்கட்டும், ரொம்ப ஹையும் வேண்டாம் லோவும் வேண்டாம். ஸோ எல்லாம் சமமாக மிக்ஸ் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். ஃப்ளேம் வந்து மாட்ரேட்லேயே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம வந்து திரும்ப ஓப்பன் பண்ணி ஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 5 மினிட்ஸ் ஆகிருக்கு. எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ரவை வெந்திருக்கு. ஆனாலும் இடையில வந்து ஒரு வாட்டி கிளறிட்டு திரும்பவும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா இந்த மேலே இந்த லிக்விட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் சமமாக இழுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா இன்னொரு வாட்டி கூட நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இன்னொரு 2 மினிட்ஸ் ஆகட்டும். ஸோ 2 மினிட்ஸ் முடிஞ்சாச்சு. இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வெந்திருக்கு. இப்போ அந்த வாட்டர் மாதிரி நம்ம மேலே ஃப்ளோட்டிங்காக இருந்தது வந்து நம்ம கிளறி விட்டுருந்தோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் கூட நல்லபடியாக அப்சார்ப் ஆகிட்டு நல்ல பூ போல் இருக்குது பாருங்கள். ஸோ அவ்வளோதான், ரவா பொங்கல் இஸ் ரெடி. ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு, ஸோ ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா சர்வ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ரவா பொங்கல் இஸ் ரெடி. ஸோ லாக்டவுன் ரெசிபி நம்பர் 1 ரவா பொங்கல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா. ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள், yet வெரி வெரி டேஸ்டி. ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீனா சமையலை பாருங்கள், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.